இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாம இன்னைக்கு விக்ரம் பிரபு நடிச்சு இப்ப ரீசெண்டா வெளியான சூப்பரான ரொம்ப எமோஷனான சிறை படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இவர் அப்துல் அப்படிங்கிற கொலை விசாரணை கைதிய வேலூர் ஜெயில இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. விசாரணை கைதியா இருக்கிற அப்துல் கூட்டிட்டு போற பயணத்துல சின்ன கேப் கிடைச்சா கூட எஸ்கேப் ஆயிடலாம்னு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய அப்துல் சரியான சமயம் பார்த்து கூட வந்த ஹீரோவும் 2 போலீஸும் அசன நேரம் பார்த்து அவங்களோட கன்னை எடுத்துட்டு அந்த டிராவல்லே எஸ்கேப் ஆயிடுறாரு. இவன் எஸ்கேப் ஆனதை கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட இருக்கிற 2 கான்ஸ்டபிளும் டோட்டலா பயந்து போறாங்க. தப்பிச்சு போன கைதி ஒரு கொலையாளி. போற போக்குல இவங்களோட கன் தவிர எடுத்துட்டு போயிட்டான். இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல தான் ஹீரோ கூட இருக்கிற 2 கான்ஸ்டபிளும் தப்பிச்சு போன கைதியை கண்டுபிடிச்சாங்களா, அப்துல்ங்கிற கைதி யாரை கொலை பண்ணா, எந்த கேஸ்க்காக 5 வருஷமா விசாரணை கைதியா இருக்கிறான், தப்பிச்சு போன அந்த கைதியோட நிலைமை என்னாச்சு, இப்படி நாம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத பல திருப்பங்களோட கண்கலங்க வச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னே சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பதட்டமா ஆரம்பிக்குது படம். வேலூர் ஜெயில நம்ம படத்தோட ஹீரோ சேகருங்கிற ஒரு குற்றவாளியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கூட 2 போலீஸ். ஆனா அந்த கைதி முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு இருக்கு. அது ஏன்னு கொஞ்ச நேரத்திலேயே தெரிய வருது. திடீர்னு ஒரு அட்டாக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல விசாரணை கைதியை தூக்க ஆளுங்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா களத்துல இறங்கி துப்பாக்கி எடுத்து ஒரே போடு. சேகர் அங்கேயே காலி. இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் அதிரடி. இங்க தான் ஹீரோவோட நேர்மை தெரிய வருது. ஹையர் ஆபீசர் கிட்ட, சார் அவன் தப்பிச்சிருந்தா 10 கொலைகள் பண்ணியிருப்பான், ரொம்ப கெத்தாவும் பேசுறாரு. அடுத்த சீன்லயே ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு கைதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா அவருக்கு வேலை இருக்கிறதுனால தன் நண்பனுக்காக ஒரு உதவியா இந்த டியூட்டிக்கு போறாரு நம்ம படத்தோட ஹீரோ. கூடவே விசாரணை கைதியா வர்றவன் தான் அப்துல். பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்காரு, அதே சமயம் அமைதியாவும் இருக்காரு. இவன் யாரு, இவன் ஏன் ஜெயில இருக்கான்னு ஹீரோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காரு. ஹீரோ கூட 2 போலீஸ் வர்றாங்க. இந்த 2 போலீஸ் பண்ற கூத்து இருக்கே செம காமெடியா இருக்கும். அந்த 2 போலீஸும் குளிக்க போற சமயத்துல ஹீரோ மட்டும் அந்த விசாரணை கைதியான அப்துல்லை பாத்துக்கிடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த 2 போலீஸுமே தள்ளாடிக்கிட்டே வராங்க. இதனால ஹீரோ அப்துல்லை தன் கையோட சேர்த்து லாக் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ அங்க இருக்கிற 2 போலீஸ் கிட்ட அவனை கவனமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த 2 போலீஸும் அஜாக்கிரதையா இருந்ததுனால அப்துல் தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. பஸ்ஸையும் காணும், அப்துல்லையும் காணும், போலீஸோட துப்பாக்கியும் காணும். ஹீரோ பதறி போய் தேடுறாரு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அப்துல் ஓடி போகலங்க, நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆயிடுறாரு. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட, சார் உங்க ஆளுங்களை காணும், அதான் நேரம் நான் இங்க வந்துட்டேன்னு அப்துல் சொல்றாரு. ஹீரோவுக்கும் அவன் மேல ஒரு நம்பிக்கை வருது. அதனால ஹீரோவுக்கும் அப்துலை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ஆர்வம் வருது. அப்துல் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கிராமத்துல சொந்தமா மளிகை கடை வச்சிருந்த அப்துல் அதே ஊர்ல ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளோட பேர் தான் கலை. ஒரு நாள் கலையோட அக்கா புருஷன் மதத்தை பத்தி தப்பா பேசி அப்துல்லை அடிக்கிறான். அப்பவும் அமைதியா பேர் தான் அப்துல். கலையோட அப்பா அப்துல் வீட்டிலே போய் சண்டை போடுறாரு. அப்துல்லோட அம்மாவை அடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்துல் அம்மாவை நெஞ்சில மிதிச்சதுக்கு அப்புறம் அப்துல் ஆக்ரோஷப்பட்டு கலையோட அப்பாவை பிடிச்சு தள்ளி விடுறான். தள்ளி விட்டதுனால அந்த பெரியவர் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாரு. 5 வருஷமா ஜெயில வாடுறான். ஆனா கலை மட்டும் அவனை விடாம லவ் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்லயே கலை கோர்ட் வாசல்ல அப்துல்ல 5 வருஷம் கழிச்சு பாக்குறா. அந்த காதல் ஹீரோவோட மனசையும் மாத்திருது. இவங்க லவ்வுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ முடிவு எடுக்காரு. அங்கதான் நல்ல மனிதாபிமானம் உள்ள ஜட்ஜை பாக்குறாரு. அந்த ஜட்ஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த வாரம் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன் சொந்த காசுல சாப்பிட பிரியாணி வாங்கியும் கொடுக்க சொல்றாரு. அந்த நிமிஷம் அப்துல் கண்ணில் வர்ற கண்ணீர் ஆடியன்ஸான நமக்கே தெரியாம கண் கலங்கிருது. இங்கதான் விதியும் விளையாடுது. போன வாரம் வந்த ஜட்ஜ் இந்த வாரம் இல்ல, புது ஜட்ஜ் வராரு. புதுசா வந்த ஜட்ஜ் எதையும் கேட்காம ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்க அப்துல் உடஞ்சு போறாரு. அப்துல் கோர்ட்ல கலையை தேடுறான். கலை வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வாரா. ஒரு பயங்கரமான ஸ்டாக்கிங். அது என்னன்னா, 2 பஸ்ஸுமே ஒண்ணுக்கொன்னு மோத போகுது. இடையில ஹீரோயின் எல்லாருமே பதறுதாங்க. பஸ் மோதிருச்சுன்னு ஹீரோவே கண்ணை மூடிருந்தாரு. பஸ் டிரைவர் சடனா திருப்ப கலை ஒரு சின்ன கேப்ல உயிர் தப்பிச்சிருந்தா. ஹீரோ கலைய சேஃப்டியா கூப்பிட்டுட்டு வந்து அப்துல் கண் முன்னாடி நிப்பாட்டுறாரு. அங்க இருக்கிற எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல். கடைசியா ஹீரோ ஒரு பவர்ஃபுல் டயலாக சொல்றாரு. நமக்கு கிடைச்ச இந்த போலீஸ் பவரை வச்சு தப்பு பண்றவனை சுடவும் செய்யலாம், கஷ்டப்படுறவனுக்கு வாழ்க்கையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துலுக்கு ஹீரோவும் ஹீரோட மனைவியும் ரிலீஸ் ஆகுறதுக்கு உதவியும் பண்றாங்க. கடைசியா அப்துல்லும் கலையும் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.
தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.